ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வாஹித் சேனல். இன்னைக்கு நான் சப்பாத்தி வச்சு இந்த மாதிரி செய்ய போகிறேன். சப்பாத்தி கொத்து சப்பாத்தி இது பேர். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3 சப்பாத்தி 4 சப்பாத்தியில் நான் செய்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதங்கி வர மட்டும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்குற நேரத்தில் தக்காளி 2 சின்ன தக்காளியாக வெட்டி நான் வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். அதுவும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் குடமிளகா ஒரு குடமிளகா ஸ்லைஸாக வெட்டி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். அதுவும் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் அது ஒரு அரை ஸ்பூன். நான் குட்டி ஸ்பூனில் தான் போடுறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 3 சப்பாத்தியில் செய்கிறேன், அதனால் 3 முட்டை போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் முட்டை 3 போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வதங்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாமே இந்த மாதிரி முட்டை நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இந்த சப்பாத்தியும் இந்த முட்டை இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்லோலியே வச்சு இந்த மாதிரி வதங்கி இந்த மாதிரி பெரட்டி விடணுங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த குடமிளகா சப்பாத்தி முட்டை இது மாதிரிலாம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா விரும்பி பசங்களும் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.